ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சாட்டர்டே வந்துட்டு ராமநவமியை முன்னிட்டு சாட்டர்டே வந்துட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் உள்ள அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் பக்கத்துலேயே வந்து சாய்ராம் கோயிலுக்கும் போயிருந்தேன். அதோட வீடியோ தான் வந்து உங்களுக்கு விலாகாக மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேங்க. ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்துட்டு துளசி மாலை எல்லாம் வாங்கிட்டு லைனில் போய் நின்னாச்சு சாமி பார்க்கறதுக்கு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக திரை போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திரையை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி வந்துட்டு சாமியோட அலங்காரத்தை பற்றியெல்லாம் பூஜாரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ராமநவமி வந்து சண்டே வருது இல்லைங்க, அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்துட்டு ராமர் அலங்காரம் வந்து போட்டிருந்தாங்க. ராமர் வந்து வில்லு அம்பெல்லாம் கையில் வச்சுருப்பார்ல, அதே மாதிரி நம்ம ஆஞ்சநேயருக்கும் வந்துட்டு வில்லு அம்பெல்லாம் வச்சு வேஷம் போட்டிருந்தாங்க. கையில் பாருங்களேன், வில்லு இருக்குது, அப்புறம் வந்து அம்பு இருக்குது, அப்புறம் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு அந்த வில்லு வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து ஒவ்வொரு வில்லும் எதை குறிக்குது, அக்னி வில்லு, வாயு வில்லு அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அது வந்து பின்னாடி வச்சுருக்காரு ஆஞ்சநேயருக்கு பின்னாடி. அப்புறம் வந்து வெண்பட்டு வந்து உடுத்தியிருந்தார் கீழே. அப்புறம் மேலே வந்து பச்சை பட்டு உடுத்தி உடம்பெல்லாம் பச்சை நிறமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆஞ்சநேயரோட அலங்காரம். எப்போவுமே வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்பவுமே அலங்காரம் பண்ணுவாங்க. அதுதான் இந்த கோவிலோட சிறப்பு. இவரோட பேரே வந்து அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர். அஷ்டாம்சம்னா 8 அம்சங்களும் கொண்ட ஆஞ்சநேயர் தான் வந்து இவர். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நல்லா பண்ணுவாங்க அலங்காரம். பூஜாரி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் கம்மிங் வந்து ஏப்ரல் 14 அன்னைக்கு பழக்காப்பு அலங்காரம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கோவிலே வந்து கிட்டத்தட்ட எல்லா வகையான பழங்களாலேயும் வந்துட்டு கரும்பு அப்புறம் நட்ஸு, வெண்ணெய் அதெல்லாமே போட்டு ஆஞ்சநேயருக்கு வந்து அலங்காரம் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சித்திரக்கனியை முன்னிட்டு அந்த அலங்காரம் பண்ணுவாங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலே நானும் போயிருக்கேன், நானும் 2-3 தடவை போயிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க அலங்காரம் எல்லாம். கோவில் ஃபுல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ்னால தான் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நமக்கு பிரசாதமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து கொடுக்கவும் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கோயம்புத்தூர் பீப்புள் யாருனாவது இருந்தீங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா அன்றைக்கி வந்து ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நல்லது. ஆனால் ரொம்ப கூட்டமாகவும் இருக்குங்க அன்னைக்கு. முடிஞ்சால் நான் அன்றைக்கி வந்து போய்ட்டு உங்களுக்கு விலாகாக மேக் பண்ணி போடுறேன் நான். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் சுற்றியெல்லாம் வந்துட்டு பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. இங்கே வந்து பிரசாதம் வந்துட்டு செந்தூரம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு பிரசாதம் வந்து அவர் வைக்கிறது வந்து செந்தூரம் தானே. அது வந்து ஒரு ஸ்டோரியே இருக்குது ராமர் கதையில். சீதா வந்துட்டு குங்குமம் வந்து வைக்கிறனால ஏன் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு, நெத்தியில் குங்குமம் ஏன் வைக்கிறீங்கன்னா ஒன்று, ராமரோடைய ஆயுள் காலம் வந்து அதிகமாக இருக்கணும், அதனால தான் நான் நெத்தியில் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஞ்சநேயர் வந்துட்டு நீங்கள் நெத்தியில் குங்குமம் வச்சாவே அவருக்கு ஆயுள் கொடுனா, நான் உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு குங்குமம் வச்சுக்கிறேன், அப்போ ராமருக்கு வந்து ஆயுள் இன்னும் ஜாஸ்தி ஆகலைன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதனால தான் வந்து செந்தூரம் வந்து ஆஞ்சநேயர் வந்து பிரசாதமாக வந்து கொடுக்குறாங்க. அவரோட இதுக்காக அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து செந்தூரம் வந்து பூசிக்கிட்டாரு, ராமருடைய ஆயுள் காலம் வந்து நீடிக்கணுன்றதுக்காக. ஸோ நல்லா பாண்டிங் இருக்கும் பெருமாளுக்கும் இவருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லலான்னு இந்த வீடியோ மேக் பண்ணேன். உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சைடில் வந்துட்டு இன்னும் ராமரை வச்சுருப்பாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மணன், கீழே வந்துட்டு ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சிலையிலே வச்சுருப்பாங்க உற்சவர் மாதிரி. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க கண்ணே வந்து இமைக்கலை. அது என்ன சொல்கிறது, அந்த இடத்த விட்டு போகவே மனசு வரல. அப்புறம் கோவில்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து சைடில் வந்து கிருஷ்ணர் வச்சுருப்பாங்க. சின்ன கிருஷ்ணர் சிலை வந்துட்டு மேலே வந்துட்டு கீழே அந்த பாம்பில் நின்று ஒரு விருது இருக்கு இல்லைங்க, அந்த இது ஸ்டோரியை பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கிருஷ்ணர் தோட்டத்தில், கிருஷ்ணர் எப்போவுமே தோட்டத்தில் தானே வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு பிரசாதம்லாம் வாங்கியாச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு தீர்த்தம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, இது வந்து அந்த பேனரு இப்போ 14 அன்னைக்கு வந்துட்டு என்ன அலங்காரம் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு பேனராக வச்சுருந்தாங்க. சரி, அப்புறம் ஆஞ்சநேயர் கோவிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாய்ராம் கோயிலுக்கு வந்து போயாச்சு. சாய்ராமுக்கு வந்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு 2 கோயிலுக்குமே வந்துட்டு. ஸோ விளக்கெல்லாம் போட்டு சாய்ராமெல்லாம் கும்பிட்டுட்டேன். சாய்ராமுக்கு எனக்கு ரொம்ப பாண்டிங்கு.
என்ன சொல்கிறது, மை ஃபேவரட் கார்டனே சொல்லலாம். என் பையனுக்கு கூட நான் சாய் சாச்சன்ற பேர் தான் வச்சுருந்தேன் நான். ஸோ மேரேஜுக்கு முன்னாடியே வந்துட்டு அங்கே இப்போ நாகசாய் மந்திர் சாய்பாபா கோவிலில் இருக்கும், மேட்டுப்பாளையம் ரோடு. அங்கே வந்து வியாழக்கிழமை எவ்ரி வியாழக்கிழமை வந்துட்டு நான் போயிடுவேன். போய் விரதம் இருந்து சாமி கும்பிட்டு வருவேன் எப்போவுமே. ஸோ இங்கே வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு கரெக்டான இது அமையலை. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து நான் சாமி போய் கும்பிட்டுட்டு வந்துடுவேன். அப்புறம் வந்து இது பாபாவோட துணி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து போயாச்சு சாமி கும்பிட்றதுக்கு. இது வந்து ஃப்ரண்ட்டில் சாய்ராமோட ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிங்கத்தோட சிலைலாம் இருக்கும். அப்புறம் துளசி மாடமும் இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க. கோயில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. 2 கோயிலுமே போயிட்டு வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிறையவே இருக்கும் கோவிலில். சாய்ராமுக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே. மற்ற கோயிலெல்லாம் விட இங்கே வந்து ரொம்ப குட்டி சாய்ராம் தான். இந்த பக்கம் பிள்ளையார், இந்த பக்கம் சின்ன சாய்ராம் வச்சுருப்பாங்க. சென்டரில் வந்து பெரிய சாய்ராம் வச்சுருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாமியோட அலங்காரம்லாம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் பூவெல்லாம் கொடுத்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வந்தாச்சு. வெளில வந்துட்டு அப்புறம் பிரசாதம் வந்து எப்போவுமே வந்துட்டு ஏதோ ஒரு பிரசாதம் வந்து சாய்ராம் கோவில் இருக்கும். கடைசிக்கு பிஸ்கெட்டாவது வச்சுருப்பாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வெளியில் வந்துட்டு சத்யநாராயணர் வச்சுருப்பாங்க. ஓகேங்க, இந்த விளாக் பிடிச்சிருந்தா தமிழ் தேனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.